அன்புள்ளங்களுக்கு வணக்கம். பார்த்தீங்களா, எத்தனையோ ரிவ்யூ பண்ணிக்கிறோம். முதல் முறையாக ரன்னிங் கேரவன் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஆக்சுவலாக உங்களுக்கு நான் அந்த சினிமா கேரவனுடைய ரிவ்யூ காமிக்கலான்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். சரி, அதுக்கு முன்னாடி நம்ம இப்போ இன்பச் சுற்றுலா வந்தாங்களா, இன்பச் சுற்றுலாவெல்லாம் இல்லைங்க, ரித்திக் வீடியோ எடுக்கிறது ஒரே காரணத்துக்காக வந்து ஸ்கூல் லீவ் விட்டு ஒரு மாதமாக எங்கேயுமே கூட்டிகிட்டு போகலைங்க. சரி, அதுக்காகத்தான் இன்றைக்கி நாங்கள் கேரளாவில் வாகமனில் இருக்கோம். சரி, இந்த வாகமன் அருமையான லொக்கேஷன். இங்கே தான் நைட்டு ஹால்ட் ஆகிருந்தது. இதனுடைய இந்த விளாக்ஸ் வீடியோ நாங்கள் வந்தது, இந்த வண்டியில் ட்ராவல் பண்ணினது எல்லாமே பார்த்திங்கன்னா திருப்பூர் மோகன் விளாக்ஸ் அப்படிங்கிற சேனலில் கண்டிப்பாக நம்மளோட இன்னொரு சேனல் இருக்குல்லங்க, அதில் நான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக நான் போட்டிருக்கேன். இதில் நான் உங்களுக்கு இந்த கேரவன் ரிவ்யூ மட்டும் நான் காமிக்க போகிறேன். எஸ், இப்போ நம்மகிட்ட இருக்கிறது பார்த்திங்கன்னா பாரத் பென்ஸ். இந்த பாரத் பென்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ கேடிடிசி, கேரளா டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், இவங்க கூட இந்த கேரளா கவர்மெண்ட்டுனால தான் இந்த கேரவன் அண்டர்டேக் பண்ணி இப்போ இவங்க பண்ணிகிட்ருக்காங்க. ஆக்சுவலாக இந்த டூரிசமுடைய இந்த கேரவனோட இதே பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இன்னும் தமிழ்நாட்டுக்கு வரல. சரி, ஃபஸ்ட் டைம் இது கேரளாவுக்கு தான் வந்திருக்கு. சரி, ஃபஸ்ட் டைம் நம்ம இதை நம்ம பண்ணிடுவோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம காமிக்கிறவங்களுக்கு. சரி, பார்க்கலாங்களா வண்டியில் என்னெல்லாம் இருக்குன்னு. வண்டி சேஸ் பஸ் ரிவ்யூ, கேரவன் ரிவ்யூ. இது பார்த்திங்கன்னா பாரத் பென்ஸ் வண்டிங்க, சேஸு. இதை எடுத்து கொண்டு போய் பஞ்சாபில் விட்டுறாங்க. பஞ்சாபில் பிபிசிஎல்னு சொல்லி அங்கே ஒரு பாடி பில்டிங் இருக்காங்க கேரவனுக்கு. அங்கே கேரவன் பில்டு பண்ணி வண்டி இங்கே வருது. வாங்க போய் பார்த்துடலாம் உள்ளே என்னென்னு. எது அதெல்லாம் வேண்டியது இல்லை. நம்ம கேரவன் டூர் தானே காமிக்க போகிறோம் உள்ளுக்குள்ளே. நம்மளுக்கு பஸ்ஸை பற்றி என்ன தெரியும்? வண்டி வேணால் உங்களுக்கு அப்படியே நான் சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள். இதுக்குள்ளே என்ன இருக்குது? இதுக்குள்ளே 2 சீட்டு தான் இருக்கும். இது ஒரு டிரைவர் சீட் ஒன்று, கிளீனர் சீட் ஒன்று, 2 சீட்டு தான். இப்படி கேமரா இருக்குது பார்த்தியா, மேலே டிரைவருக்கு ஒரு கேமரா, முன்னாடி நம்ம பார்க்குற கேமரா. எத்தனை கேமரா சிஸ்டம் பாருங்க. ஓகே, அவ்வளோதான். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா கேனபி, என்ன கேனபியா, அதாங்க நம்மளுக்கு தெரியுது இங்கிலீஷ் நாலேஜ் அவ்வளோதானுங்க. இது நிழலுக்கு அந்த கம்பி வச்சு சுற்றுனாங்கன்னா நேராக இங்கே வந்துருன்னு வச்சுக்கிங்களேன். இங்கே நீட்டாக ஒரு 3 சோஃபா போட்டு டீ பாய் போட்டிருக்காங்க. அட்டகாசமாக நம்ம சாப்பிட்றது, டீ சாப்பிட்றது, கொஞ்சம் வெயிலாக இருந்தால் இது இழுத்து விட்ருவாங்க. அதுபோக உங்களுக்கு அங்கே 2 ரூம்ஸும் இருக்குது. அங்கேயும் நம்ம உள்ளே கோந்துக்கலாம் ஏதாவது மழைகளை பெய்யும் போது. ஆனால் செம கிளைமேட்டுன்னு வச்சுக்கிங்களேன். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்குறக்கு லொக்கேஷன். இதனுடைய ஃபுல் விளாக் இருக்குதுங்க. திருப்பூர் மோகன் விளாக்ஸில் போய் பாருங்கள். நான் ஃபுல் டீட்டெயிலாக காமிச்சிருக்கேன். வண்டி பேக்கில் ஜென்ரேட்டர் வச்சுருக்குறாங்க. ஆக்சுவலாக இங்கே கரண்ட்டு கொஞ்சம் ட்ரிப்பாகி வருமாம்மா, கொஞ்சம் வோல்டேஜ் கம்மி. அதனால் எதுக்கு ஜென்ரேட்டர் வச்சுருக்குறாங்க? ஏன்னா நைட்டு நம்ம கேரவனில் தான் தூங்கணும். அதோடைய ஃபுல் டீட்டெயில் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன். சைடில் 2 கிளாஸ் கொடுத்துருக்காங்க. பின்னாடி பாரத் பென்ஸ், இங்கேயும் கேமராங்க. எல்லா பக்கம் கேமரா கொடுத்துருக்குறாங்க. நம்மளுக்கு உள்ளே இருக்கிற டிவிலையும் இங்கே பார்த்துக்கலாம். எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்திங்களா வண்டி. ஜேசிபிஎல். அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஏசியினுடைய இது வச்சுருக்குறாங்க, கம்பர்சரு. இங்கே எமர்ஜென்சி எக்ஸிட்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே 2 கண்ணாடி. இங்கே ஆக்சுவலாக பாத்ரூம் வரணுன்னா அந்த பாத்ரூமோட அந்த வாசம் வெளியே போகிறதுக்காக மேலே ஒரு அவுட்லெட்டு. சரி, வாங்க உள்ளே போய் பார்த்துடலாங்களா. ஆனால் வண்டி அழகாக இருக்குது இல்லைங்க பார்க்குறக்கு. வேறு மாதிரி செம்ம லுக்காக இருக்குது பாருங்க. கலர் காம்பினேஷன் செம. பிளாக் வித் கோல்டு, அது மெட்டாலிக் பிளாக் அடித்து கோல்டு அடிச்சிருக்கிறாங்க. அட்டகாசமாக இருக்குதுங்க. இங்கே பேட்ரி பாக்ஸு, டூல்ஸ் பாக்ஸு. இங்கே ஒரு 3 பாக்ஸ் கொடுத்துட்றாங்க. 1 2 3 பாக்ஸ் ஜாமானெல்லாம் வச்சுக்கலாம். உள்ளே போகலாங்களா? வாங்க மெயினாக நீ உள்ளே போய் காமிப்போம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயில் ஆயிடுச்சிங்களா, அதனால் இப்போ ஏசி ஆனில் இருக்குது. இப்போ இந்த பக்கம் படியில் உள்ளே என்ட்ரு ஆன உடனே பார்த்தீங்கன்னா இங்கே வாட்டர் பாட்டில் வைக்கிறதுக்கு ஸ்டாண்ட்ஸ் வச்சிடுறாங்க. எத்தனை வாட்டர் பாட்டில் வாங்கி வச்சுருக்காங்க. ஒரு கேஸே வாங்கி வச்சாங்க நேற்று. இது சும்மா நார்மல் தான். இது நார்மல் தான். அடுத்தது ஒரு 55 இன்ச்சு டிவிங்க. எவ்வளோ பெரிய டிவி பாருங்கள், 55 இன்ச்சு டிவி. இந்த ரிமோட் பார்த்தீங்கன்னா நம்ம மாட்டுறோம் பார்த்தீங்களா, இந்த லைட்டு மாற்றுறக்கு இந்த இடத்துல இங்கே ஒரு ஆம்பியன் லைட்டிங்.
இங்கே வருதுங்க லைட் நீளமாக, இங்கே நீளமாக. அது ஏன் ஆனா இல்லை? ஓ ஆஃபா. எல்லாமே ஃபெதர் டச் பட்டனு. ஏன் மெயின் லைட்டிங் மட்டும் ஆன் ஆகல? சரி. ஓ இங்கே தானே சொன்னாங்க. ஓகே ஓகே. எரியுது எரியுது எரியுது. ஓகே, இது வந்து நம்ம கலர் மாற்றிக்கலாம் வேணும்னா. இப்போ பாருங்கள், பச்சை மாற்றிக்கிறேன். ப்ளூ, பச்சை, சூப்பராக இருக்குது. ரிமோட்டில் ஆம்பியன்ட் லைட்டிங். நம்ம பண்ணுற வேலை கேம் பண்ணி வச்சுருப்பாங்களாட்டு இருக்குது. ஏமா அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா சவுண்டு பார் கொடுத்துட்றாங்க. மெயின் அந்த டிவியில் என்ன விஷயம் தெரியுங்களா? சவுண்டு பார் டிவிலெல்லாம் நம்மளுடைய ஃபோனில் இருக்கிற மொபைல் டேட்டா இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஹாட்ஸ்பாட்டில் கனெக்ட் பண்ணிவிட்டு யூடியூப் பார்த்துட்டு வரலாம். இந்த யூடியூப் பார்த்துட்டு வரதெல்லாம் நான் வந்து அந்த விளாகில் போட்டிருக்கிறேன், திருப்பூர் மோகன் விளாக்ஸில் போய் பாருங்கள். அதுக்கப்புறம் இது வந்து ப்ளூடூத் ஸ்பீக்கரு. நம்ம ஃபோனில் இருக்கிற சாங்ஸ் எல்லாம் இதில் 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 ப்ளூடூத் கூட கனெக்ட் பண்ணி நம்ம பாட்டு கேட்டு வரலாம். அடுத்தது இங்கே வந்து சோடா கீடா தனி பாட்டில் வைக்கிறதுக்கு. இது வந்து ஃபோனுங்க. இது வந்து இந்த ஹோல்டுங்கிற எங்கே ஹோல்டு, இந்த ஹோல்டு பட்டன் அமைத்து பிடிச்சோம்னா முன்னாடி ரிங் ஆகும். அவங்ககிட்ட பேசிக்கலாம், எங்கள் வண்டி நிறுத்துறதா என்ன ஏதுன்னு. அப்புறம் சில ஃபஸ்ட் எய்டு கிட்ஸ் எல்லாம் வச்சுருக்குறாங்க. அதுக்கப்புறம் இங்கே ஒரு சார்ஜிங் பாயிண்ட் இருக்குதுங்க. இங்கே 2 கண்ணாடி, 4 சோஃபா கொடுத்துருக்குறாங்க. இந்த 4 சோஃபா என்ன தெரியுங்களா, சும்மா சாதாரண சோஃபான்னு நினச்சிங்களா? இங்கே பார்த்தீங்களா பட்டனு அப்படியே சாயுது பாருங்க. நம்ம எதில் இப்போ கடைசி நம்ம இந்த வண்டி வெல்ஃபேரில் பண்ணமில்லைங்க, அதே தான். இந்தளவுக்கு சாயுதுங்க. இது வந்து மேலே வர்றதுக்கு, இது வந்து கீழே போகிறதுக்குங்க. இந்தளவுக்கு சாயுது. அதுக்கப்புறம் கால் வந்து கீழே மேலே வர்றதுக்கு, அது தனியாக கீழே போகிறதுக்கு தனியாக இருக்குதுங்க. இருங்க அதையும் தூக்கி காமிச்சிட்றேன் உங்களுக்கு. ஆனால் என்னென்னா கொஞ்சம் மெதுவாக வருதுன்னு வச்சுக்கலாம். உள்ளே போதே வெளியே வருது. அது உள்ளே போது இப்போ தான் வெளியே வருது. என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த மோட்டர் மட்டும் ஸ்லோவாக வேலை செய்யுதுன்னு வச்சுக்கிங்களேன். அது மட்டும் கொஞ்சம் ஸ்பீடாக கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். 4 பேருங்க, ஒரு ஃபேமிலி காம்பேக்டாக சூப்பராக போயிட்டு வர்றதுக்கு நல்ல கேரவனுங்க உண்மையாலுமே. ஆஹா, படுத்துக்கொண்டே பயணம். இருங்க இன்னும் எக்கச்சக்கமான ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. எல்லாத்தையும் காமிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த ட்ரே வந்து படியில் கடியில் நம்மளுக்கு விஸ்குன்னு கால் கீழ் வச்சுருவோம் உள்ளே நடக்கும்போது அப்படிங்கிறதுக்காக இங்கே ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த பட்டன் வந்து கீழே மேலேயா? கீழே இந்த எடுக்கிறேன். எப்படி மேலே வந்துருச்சு பார்த்தீங்களா? அடுத்தது வந்து தூக்கி கொடுக்கலாம், இப்படி நடந்துக்கலாம், மேலே பண்ணலாம், ஒன்றுமே ஆகாதுங்க. என்ன சிஸ்டம் எவ்வளோ அழகாக பண்ணி வச்சுருக்குறாங்க வரும். இது அப்படியே உள்ளே கொண்டு போங்க. என்னென்னா எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு மோட்டர் கொடுத்துருந்துருக்கலாம், நல்லா இருந்திருக்கு டப்புன்னு. ஆக்சுவலாக நம்ம கேரவன் வச்சுருந்தேங்க, அதில் எல்லாம் இந்த மாதிரி இல்லை. இந்த மாதிரி மோட்டரைஸ். ஆமாம், நம்ம வந்து பகலை போட்டிருந்தோம். கரெக்டு. என்ன தான் சொல்லுங்கள், நம்மளுக்கு எத்தனை கோடி கொடுத்து எத்தனை வண்டி கார் வாங்கினாலும் சரி, நம்ம கேரவன் இருந்தாலும் சரி, நம்மளுடைய சோறு தான் முக்கியம். என்ன தெரியுங்களா பண்ணியிருக்காங்க இவங்க? எத்தனையோ காருக்கு கொடுத்துருக்கலாம், கேரவனை கொடுத்துருக்குறாங்க பாரு. இதை எடுத்து இங்கே வச்சு, இதுதான்ப்பா பெருசாக இருக்குது. ஏப்பா பெரிய வட்டல் வச்சு நீட்டாக சாப்பிட்டு போகலாம். படம் பார்த்து கொண்டே பயணம். ஆண்ட்ராய்டு போட்டு டிவியை ஏதாவது படங்கட பாட்டு காமெடியெல்லாம் பார்த்து போட்டு நல்லா. அது இங்கே சொல்லவா வேணுங்க, அது என்ன பஜ்ஜி சாப்பிட்டோம் நம்ம அந்த பால்ஸ் கிட்ட? மிளகா பஜ்ஜி. இங்கே ஃபேமஸ் மிளகா பஜ்ஜி. அதுக்கப்புறம் வாழைக்காய் பஜ்ஜி. எத்தனை பஜ்ஜி வச்சுருந்தாங்க. பழ பஜ்ஜி தான் இங்கே ரொம்ப ஃபேமஸ் கேரளாவில். அதை வாங்கி வச்சுட்டேங்க, ஒரு வட்டல் நிறையா சாப்பிட்டு போனோம்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கேரவனை. நம்ம அந்த பக்கம் அனுப்பிச்சிடுவோம். இப்போ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஏசி கண்ட்ரோலுக்கான சுவிட்சஸ் எல்லாம் இங்கே கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் இது வந்து உங்களுக்கு மெயின் கண்ட்ரோல் சுவிட்சு. இந்த லைட் ஹீட் எல்லாமே எரியிருக்கு. ஒவ்வொரு சீட்டுக்கு ஒவ்வொரு ப்ளக் பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. எல்லா சீட்டுக்குமே அங்கங்கே 4 பேருமே நம்ம சார்ஜ் போட்டுக்கலாம். ஒரு அங்கே தனியாக ப்ளக் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, இங்கே தனியாக ப்ளக் பாயிண்ட்டு.
இங்கே தனியாக ப்ளக் பாயிண்ட்டு. இந்த விண்டோ வந்து ஃபிக்ஸடுங்க. இங்கே ஒரு சின்ன விண்டோ ஓப்பன் பண்ணி வைக்கிறதுக்காக வச்சுருக்காங்க. நம்ம லக்கேஜஸ் பூரா மேலே வச்சுக்கலாம். ஏசி ப்ளோவர் வேணா வச்சுக்கலாங்க, வேணாட்டி ஆஃப் பண்ணிக்கலாம். அப்புறம் மேலே லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏசி ப்ளோவரே பார்த்தீங்கன்னா 2, 4, 6, 8 கொடுத்துருக்காங்க. இதுதான் இது ஆக்சுவலாக ஹாலுன்னு வச்சுங்களேன். ஹாலில் சோஃபா, டிவி, அப்புறம் இது ஹோம் தேட்ரு இதெல்லாம் இருக்குது. இங்கே 2 கீழே 2 பாக்ஸ் இருக்குது, காமிக்க மறந்துட்டோம். இதில் என்ன இருக்குது பார்க்கவே இல்லை. இது ஒன்றும் இல்லை, ரிமோட்டு, டிஷ்யூ, ஆமாம் சும்மா ஸ்டோரேஜ் பாக்ஸ் வச்சுருக்குறாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா இது வந்து ஃபுல் கிச்சன் செட்டப்புங்க. மைக்ரோ ஓவனு, இதில் ஏதோ இந்த பெட்ஷீட்டில் வச்சுருக்காங்க. இது நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜு. இது வந்து அந்த இது வந்து உள்ளே இழுத்துக்கிறதுக்கு சூடு சமையல் செஞ்சோம்னா. இது ரித்திகோட பேக் இங்கே வச்சுருக்கிறாருங்க இப்போதைக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா பிரிட்ஜு பாருங்கள், குரோமா. எங்கேப்பா பிரிட்ஜு? ஓ இந்த பக்கம்மா, குரோமா பிரிட்ஜ். டிராபிக்கானா ஜூஸு, 7up எத்தனை வச்சுருக்குறாங்க பார்த்தீங்களா. ஃப்ரூட்ஸ் கேட்ஸு இதெல்லாம் காசுன்னு நினச்சிக்காதீங்க, எல்லாமே ஃப்ரீ. காம்ப்ளிமெண்ட். ஐயோ இங்கிலீஷ் எல்லாம் பேசுறதை தொடறேன். இதெல்லாம் காம்ப்ளிமெண்ட்டுங்க, சும்மா வாங்கி கொடுத்தாங்க. இதில் வந்து எங்கள் மேடம் ஒரே ஒரு ஆப்பிள் சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் இது வரைக்கும் ஒன்றுமே சாப்பிடல. நான் இந்த ஜூஸ் எல்லாம் ஒன்றுமே குடிக்கல. ஆமாம்மா, அது மறந்துட்டு சாக்லேட் வாங்கி வச்சது பூரா காணும். 4-5 சாக்லேட் 1 மணி நேரத்தில் பூரா சாக்லேட்டும் தீர்ந்துது. அடுத்தது இங்கே சமையலுக்கு உண்டான ஓப்பனிங்கே மேலையா. இங்கே வர இந்த லேஸு, சிப்ஸு, குட் டே பிஸ்கட்டு, முந்திரி பருப்பு. இது என்னது ஜிலேபி பிச்சு பிச்சு போட்டிருக்குறாங்க. என்ன எழுத்துது நம்மளுக்கு மலையாளம் தெரியாது. த ஜிஞ்சர் கேண்டி. ஓ இஞ்சி முட்டாயா, தெரியல. இது நம்மளுக்கு மலையாளம் தெரிஞ்சால் தானே தெரியும். இங்கே டம்ளர்ஸு, சின்ன சின்ன பிளேட்ஸு, இங்கே டீ தூள், டீ போட்டுக்கலாம், காப்பி போட்டுக்கலாம், எல்லாம் பண்ணலாங்க. ஆக்சுவலாக வந்து இவங்க கரண்ட் அடுப்பு வச்சுருக்குறாங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருங்க. அடுத்து அப்படியே வந்தீங்கன்னா வாஷ் பேசின். ஐயோ அம்மா தண்ணி வருங்க. இங்கெல்லாம் ஸ்டோரேஜ் பிளேஸு. அதுக்கப்புறம் அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா இந்த வந்து நம்ம பெட்ரூமுக்கு போகிற கதவு. எஸ்ஓஎஸ் தனியாக சுவிட்ச் வச்சுருக்குறாங்க. எஸ்ஓஎஸ் ஏதாவது ஹெல்ப் பண்ணால் நம்ம அமுத்துறோம்னா இதாகிக்கும். இது வந்து மெயினான சமாச்சாரம். பாத்ரூமு. இந்த பாத்ரூம் எப்படி இருக்குன்னு காமிச்சிட்டுங்களா. லாக் பண்ணியிருக்குதா? ஓகே. ஆமாங்க, மேக்ஸிமம் இது எல்லாமே லாக் பண்ணி தான் இருக்கணும். ஏன்னா வண்டி ரன்னிங் இல்லைங்க, அதனால். எங்கே லைட் எங்கே இருக்குது? சுவிட்சு உள்ளே இருக்குமா சுவிட்சு? ஆமாம்மா இருக்குது. சூப்பர். ஆனால் ஃபுல் ஃபிட்டிங்ஸ் பார்த்தீங்களா. ஜாகுவார் பைப்ஸுங்க. வாஷ் பேஷன் தனியாக இருக்குதுங்க. இந்த இது தனியாக இருக்குது. மேலே லூமினோஸ் அப்படிங்கிற வந்து உங்களுக்கு எக்ஸாஸ்ட் ஃபேன் இருக்குதுங்க. இங்கே ஒரு கண்ணாடி. எப்படி வேத்தொழுகிருச்சு பார்த்தியா. எல்லாமே பைப்பு எல்லாமே ஜாகுவார் தான். செம ஃபிட்டிங். ஜாகுவார் நம்மளே ஜாகுவார் தான் போட்டிருந்தோம் நம்ம கேரவனுக்கு. இங்கே பாருங்க, இதுதான் குளிக்கும் இடம். ஷவர் ஜாகுவாருடைய மொத்த இதுவும் போட்டிருக்காங்க பாருங்க. அழகாக வந்து குளிச்சுக்கலாம். சோப்பு, ஷாம்பு, ப்ரஷ்ஷு. எனக்கு என்ன குளிக்கிறதுக்கு, இங்கே வர உடம்பு கரெக்டாக தான் இருக்குது. கொஞ்சம் லைட்டாக கை மட்டும் வெளியே இருக்குது, அவ்வளோதான். அதெல்லாம் இருக்கிறது அளவாக குட்டி பாத்ரூம். ஆமாம்மா. அப்புறம் பஸ்ஸில் இந்த அளவுக்கு கொடுக்குறாங்க, இதே பெருசு இல்லை. ஆமாம்மா. அதிகமாக பாத்ரூம் டூர் பற்றி பேசக்கூடாதும்மா, ஏதாவது பிரச்சனை வந்துடும்மா. அடுத்தது அப்படியே நம்ம இந்த ரூமுக்கு வந்தோம்னு வச்சுக்கோங்க. இங்கே வந்து நம்ம எமர்ஜென்சி டோர் கொடுத்துருக்குறாங்க. இங்கே ஒரு பெரிய கண்ணாடி. இங்கே வந்து நம்ம இதெல்லாம் வச்சுக்கலாம். இந்த கீப்பு பகட்ரெல்லாம் வச்சுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா மேலே ஒரு பெரிய பெட்டுங்க. இங்கே தனி ஏசி ப்ளோயர், லைட்டுங்க. அந்த பக்கம் டிவி.
அப்படி இந்த ஸ்க்ரீன் வேணால் மேலே ஏற்றி விட்டுக்கலாம். அடுத்து கீழே பார்த்திங்கன்னா கீழ் பெட்டு, இதுலேயும் அதே மாதிரிங்க. கீழே 2 பேர் எடுத்துக்கலாம், மேலே 2 பேர் எடுத்துக்கலாம். இங்கே தனியாக டிவி. என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா எல்லாமே ஆண்ட்ராய்டு டிவி. இது வந்து 32 இன்ச்சு. நம்மளுக்கு முன்னாடி ஹாலில் இருந்து வந்து 55 இன்ச்சு. இங்கே வந்து நல்லா குஷன் டைப்பில் கொடுத்துருக்காங்க. சாஞ்சி வேணாலும் உட்காந்துட்டு போகலாங்க. மேலே இருக்கும் சாஞ்சிக்கு வந்துட்டு அப்படியே நம்ம படம் பார்த்துட்டு போகலாம். இன்னொரு பஞ்சாயத்துன்னா, நேற்று நான் கீழே வந்து யூடியூப் பார்த்துட்ருக்குறேன். இவர் மேலே இவர் தனியாக யூடியூப் பார்த்துட்ருக்கிறார். சவுண்ட் எப்படி இருக்குது? சவுண்டு வைக்கிறான். அவன் இங்கிலீஷ் பாட்டெல்லாம் போட்டு சவுண்டு வைக்கிறான். நம்ம ஏதோ நியூஸ் பார்த்துட்ருக்குறோம். இது ஒன்று தான் பஞ்சாயத்து. ஹெட்ஃபோன் தனியாக கொடுத்துருக்கணும். ஏன்னா மேலே இருக்கிறவங்க தனியாக ஹெட்ஃபோனில் கேட்டுக்கலாம். ஆமாம், இங்கே வந்து பார்த்து வரணும் கீழே. அவ்வளோதாங்க கேரவன். நல்ல ஏசி, நல்ல கூலிங். மேலே 2 பேர், கீழே 2 பேர் படுத்துக்கலாம். இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் நம்ம வீட்டில்? இந்த கண்ணாடி ஷோகேஸா? ஷோகேஸ்னு சொல்லுவோம். அது டீ வைக்கிறதுக்கு டீ பாய். இதுக்கு பேர் ட்ரெஸ்ஸிங் டேபிள். இதுக்கு பேர் ட்ரெஸ்ஸிங் டேபிளுங்க. நானே ரிஸ்க்குன்னு மறந்துட்டேன். இதுக்கு பெட்ரூம் தனியாக கதவு இருக்குதுங்க, சாதிக்கலாம். எப்படி இருக்குது பாருங்க. பெட்ரூம், கிச்சன், பாத்ரூம், ஹால், அவ்வளோதானு. இதுதான் இந்த கேரவனுடைய டூர். மறக்காமல் நீங்களும் இதில் ட்ராவல் பண்ணி, நாங்கள் ஆக்சுவலாக வந்து குமரகம் டு வாகமன், வாகமன் டு குமரகம், இந்த வண்டியில் வந்து நாங்கள் ட்ராவல் பண்ணி வந்தோம். இங்கேயே வந்து கேரவன்லேயே நைட்டு வந்து படுத்துட்டோம். கேரவன்லேயே இங்கேயே சாப்பாடு A to Z எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணி கொடுத்துருவாங்க. இது வந்து சீசனுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு மாறுங்களாமா. நீங்கள் கண்டிப்பாக ரேட்டு கேட்பீங்க, என்ன வாடகை என்ன ஏதுன்னு சொல்லி. சீசன் ரேட்டு மாறும். அப்புறம் நான் இன்றைக்கி ஒரு ரேட்டை சொல்லிவிட்டு, நாளைக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி இருந்தால் தான் பிரச்சனை, கம்மியாக இருந்தால் பிரச்சனை இல்லை, சந்தோஷமாக இது பண்ணிக்கலாம். பட் இவங்களுடைய KDDCயுடைய காண்டாக்ட் நம்பருங்க, இந்த ஃபோன் நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கீழே கொடுத்துட்றேன். 2 பேர்த்துக்கு ஒரு சார்ஜுங்க, 3 பேர்த்துக்கு ஒரு சார்ஜ், 4 பேர்த்துக்கு ஒரு சார்ஜ். அந்த மாதிரி வந்து பிரித்து இவங்க வந்து பண்ணிகிட்ருக்குறாங்க. இப்போ குமரகம் டு வாகமன் பார்த்திங்கன்னா 110-120 கிலோமீட்டருங்க. வந்து கூட்டிகிட்டு வந்துட்டு நைட்டுக்கு ஹால்ட்டு அங்கே வந்து காலையில் ஒரு 11-12க்கு எடுக்கிறாங்க. ஒரு 6 மணிக்கு இங்கே வந்துடுவாங்க. நைட்டுங்க அது என்ன பார்பிக்யூ, சிக்கன், A to Z என்ன வேணுமோ டின்னர் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றாங்க. கேம்ப் ஃபயர் எல்லாம் பண்ணி கொடுத்துட்றாங்க. திருப்பி வந்து காலையில் ஒரு 10-11 மணிக்கு எடுத்தாங்கன்னா ஒரு 3-4 மணிக்கு கொண்டு போய் அங்கேயே இறக்கி விட்ருவாங்க. எங்கள் குமரகத்தில் நம்ம ஏறினோம். அந்த குமரகத்தில் நாங்கள் எங்கே தங்கினோம் அப்படிங்கிற வீடியோஸ் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு திருப்பூர் மோகன் விளாக்ஸில் போட்டிருக்கிறேனுங்க. அதுக்கப்புறம் கேரளா டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் இவங்க வந்து இந்த கவர்மெண்ட் வந்து எந்த அளவுக்கு ஸ்டெப் எடுத்து இந்த கேரவன் வந்து, இது ஆக்சுவலி நம்ம வந்து கேரவன் சொல்கிறோம். இவங்களுடைய கான்செப்டே வந்து கேரவேன், KERA, CARAVAN தான் ஒரு கேரவனுக்கு. இவங்க கேரளாங்காட்டி KERA எடுத்து VAN, கேரவேன் அப்படின்னு சொல்லி இவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சுவலாக ஸ்டார்ட் பண்ணி 1 இயர் ஆச்சுங்க. இவங்க 2021 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதனால் நீங்களும் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் இந்த கேரவனில். இவங்க கேரளா கவர்மெண்ட் அந்த உன்னுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃபோன் நம்பர் மட்டும் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ஃபேமிலியோடு வந்து ஃபேமிலியை என்ஜாய் பண்ணுங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இங்கே ஆக்சுவலாக வந்து பர்மிஷன் கொடுத்துருக்குறது 132 வண்டிக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ தான் 4 வண்டி தான் உள்ளே வந்திருக்குதுங்க. இன்னும் வண்டிகள் வரும். அதுக்குள்ளே அப்படியே டெவலப் ஆயிருன்னு நினைக்கிறேன். நீங்கள் வர்றக்குள்ளே அதுக்குள்ளே ரேட்டு கேட்டெல்லாம் கம்மியாக இருக்கும், வாய்ப்பு இருக்குது நிறையா வண்டி வந்ததுன்னா. அதனால் இந்த கேரவன் வீடியோ எப்படி இருக்குதுன்னு ஒரு லைக், ஒரு கமெண்ட்டாக போட்டுருங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாங்க. நன்றி, வணக்கம், பாய் டிஎம்ஆர்.